அனைவருக்கும் கின்சிலோஸ் அகாடமி வணக்கம். தேர்வு நோக்கம் திருக்குறள் நாள் 26 நட்பொன்ற அதிகாரத்திலிருந்து மீதமுள்ள 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வதுன்றது நட்பாகாது, உள்ளமும் மகிழும்படி நட்பு கொள்றதுதான் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது, அழிவினை நீக்கி ஆறுவிட்டு அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அதாவது நண்பனுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்கி நாமும் அத்துன்பத்தில் பங்கேற்று அவனை அத்தகைய அழிவில் இருந்து மீட்டல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள்ல, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது ஆடை நழுவும் போது எப்படி தன்னோட கைகள் அப்படின்றது தானா போய் அதை பாதுகாக்குதோ, அத மாதிரி நண்பனுக்கு ஒரு துன்பம் வரும்போது அதுல இருந்து அவனை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் என்னன்னா, நட்பிற்கு வீச்சிருக்கை யாதனின் பொற்பின்றி ஒள்ளும்வாய் ஊன்றும் நிலை அப்படின்னு சொல்றாங்க. நட்பிற்கு சிறப்பு அப்படின்றது என்னன்னா, எப்பொழுதும் ஒரே நிலையில இருக்கணும், மாறாமல் எப்பொழுதும் ஒரே நிலையில் ஊன்றுகோல் போல இருந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள்ல, இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையிலும் புள்ளெனும் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நண்பன் எனக்கு இத்தகைய சிறப்புடையோன் இத்தகைய பெருமையுடையோன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்காட்டி ஒண்ணு சொல்றது அப்படின்றது புல் அப்படின்னா இழிவான செயல் அப்படின்னு சொல்றாங்க. இது போன குரூப் 2022 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். புல் அப்படின்னா என்ன இருக்கும்னு கேட்டா கீழான அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? நாளைக்கு வேற ஒரு அதிகாரத்துல இருந்து மீதம் 5 கொள்ள பார்ப்போம். நன்றி.